மீனம். மீனராசி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சனி பெயர்ச்சி 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியா வராரு. இத பத்தி நான் நெறைய கிளாரிட்டி குடுத்துட்டேன். இப்ப நம்ம அந்த ராசி லக்னம் காம்போ தான் பார்க்க போறோம். மீன ராசிய சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் நெறைய பேர் வந்து நெறைய இழப்புகள், நெறைய செலவுகள ஃபேஸ் பண்ணிட்டாங்க. நான் அது குறிப்பா வந்து 60 பிளஸ்ல உள்ளவங்கள நெறைய பேர அப்சர்வ் பண்ணதுல, ஏகப்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். பணம் தான் நெறைய விரயம். நோய், வருத்தம், பண விரயம், மன கஷ்டம், உறவுகளால ஏற்படக்கூடிய மனஸ்தாபம், இந்த மாரி நெறைய விஷயங்கள். மிட் ஏஜ்ல உள்ளவங்க நெறைய பேருக்கு வந்து என்னன்னா, ஒரு காரியம் வந்து முயற்சி பண்ணாலும் அது கை குடுக்காம இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப நாளைக்கு, அடுத்த மாசம், அடுத்த மாசம், அடுத்த மாசம். சில பேருக்கு கடன் தொல்லைகள், பிரஷர் மேல பிரஷர். கடன் வந்து ஏறிட்டே இருக்கு. வரவு வந்து ஒரு ஒரு ரூ. 5 தான் வருது அப்படின்னா, செலவு பார்த்தாக்கா சொல்லவே முடியல. சில சமயத்தில 10, சில சமயத்தில 20. எத்தனையோ மடங்கு. இது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம நெறைய பேர் வழி இல்ல வாழ்ந்து தானே ஆகணும். வாங்கு கடன்னு வாங்கிட்டே இருக்காங்க. ஃபேமிலிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு மனசு வந்து நிம்மதியா இருந்தா கூட சரி செலவு பண்ணிட்டோம். ஏதோ ஒரு விஷயத்த நல்லதா பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கலாம். பட் மனம் வந்து நிம்மதியே இல்லாத ஒரு மாரி எல்லாத்துக்குமே ஒரு எதிர்நீச்சல் போடுற மாரியான ஒரு சூழ்நிலை தான் அந்த மீனம் வந்து இந்த விரையச்சனி பண்ணிட்டு இருந்தது. இப்ப ஜென்ம சனியா வருது. பிரஷர் குறையுமா? நெறைய பேர் எதிர்பார்த்தது. பிரஷர் குறையுமா? டென்ஷன் குறையுமா? கடன் குறையுமா? நோய் குறையுமா? வருத்தம் குறையுமா? 12 அப்படிங்கன்னா வந்து நம்மள விட்டு ஒண்ணு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜென்மம் அப்படின்னா நம்மள விட்டு ஒண்ணு போல. பட் உள்ளேயே இது நம்மள போட்டு புடாஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு மாரி ஒரு புடைச்சல், ஒரு மன உளைச்சல். அதுதான் அந்த ஜென்ம சனி. ஜென்மம்னா தலைக்கு மேல போய் உட்காந்துருக்கும். சரி மீன ராசியில பிறக்கிற எல்லாரையுமே போட்டு இதே மாரி தான் பண்ணுமா? சப்போஸ் நம்ம மீன ராசி 100 பேர் எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 100 பேர் மீன ராசி. நட்சத்திரம் என்னலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? பூர்வபத்ரா, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நம்ம இந்த 3 நட்சத்திரங்கள்ல பூரட்டாதி நட்சத்திரம் வெறும் பாதம் 4 மட்டும் தாங்க இருக்கும். ஸோ அதனால அவுட் ஆஃப் 100 அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 பேர புரட்டாதி நட்சத்திரத்தில போட்டுருவோம். ஒரு 45 பேர் உத்திரட்டாதியும், ஒரு 45 பேர் ரேவதி. இதுல அதிகமா உத்திரட்டாதி தான் இருப்பாங்க. ஸோ 50 பேர் உத்திரட்டாதியும், 40 பேர் ரேவதி நட்சத்திரம் வச்சுக்குவோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இப்படி மீனராசியை சேர்ந்தவங்க இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சனி தசை உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்கா? உத்திரட்டாதியில பிறந்தா மட்டும் தான் சனி தசை. இல்ல புரட்டாதியில பிறந்தா பிறவியிலேயே சின்ன குழந்தையிலேயே 20 வயசுக்குள்ளேயே சனி தசைய முடிச்சிருவீங்க. 20க்கு மேல நீங்க வந்து லைஃப்ப வந்து லீட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட்டா நீங்க படிக்கிறீங்க, மேல் படிப்பு, இல்ல வேலை விஷயம், இல்ல கல்யாண விஷயம், இல்ல உங்களோட தொழில் விஷயம், இல்ல உங்க முயற்சி, உங்க வீடு வாங்குறீங்க. ஏதோ ஒரு விஷயம் ஒரு முயற்சியில இருக்கிறீங்க. ஆனா மீனராசி. ஒரு ஒரு பயம் இருக்கு. ஒரு குழந்தை விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம். அப்போ வந்து அந்த அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு சனி தசை இருக்கிற வாய்ப்பு இல்லை. அப்ப சனி தசை இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து குறைவா இருக்குன்றது தான் அது அர்த்தம். அப்ப என்ன தசா புத்தி நடக்கும்? புதன் தசை நடக்கலாம், இல்ல கேது, இல்ல சுக்கிர தசை உங்களுக்கு நடக்கலாம். இதான் இந்த ப்ராபபிலிட்டி சான்சஸ் அப்படிதான் இருக்கு. இப்போ நாம வந்து என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மீனம் அப்படிங்கிற ஒரு ராசியில நீங்க பிறந்திருந்து உங்களுக்கு சனி தசை இல்லாதது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா 20 இயர்ஸ்லயே முடிஞ்சிரும். ஸோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ சனி தசை இல்லாத போது அதோட இன்ஃப்ளூயன்ஸும் மினிமமா தான் ஆகுது. அதோட இன்ஃப்ளூயன்ஸும் மினிமமா ஆகும்போது நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தசை நடக்குது? அந்த தசை நமக்கு ஃபேவரா இருக்கா? அடுத்தது அந்த ராசிக்கு ஜென்ம சனி வரும்போது, சனி டிஃபால்ட்டா பொசிஷன் எடுப்பார் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல. சும்மா தேவையில்லாத விஷயத்த போட்டு ஓவர் திங்கிங் பண்றது தான் இப்ப இருக்கிற மைனஸ். ஸோ ஜென்ம சனிங்கிறது விரயத்த கட் பண்ணிடும். ஓவர் திங்கிங், அன்வான்டட் திங்கிங், பேட் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் இத தான் கொண்டு வருது. இத நீங்க விரட்டணும்.